Hello friends, welcome to kmartsworld. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து 5th class பார்க்க போறோம். இந்த 5th classல ஆரி knot போடுறதும் அந்த ஆரி knotோட சேர்ந்து செயினையும் பிராக்டீஸ் பண்ண போறோம் திரும்பவும். எப்பவும் போல நார்மலா செயின் போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ மெதுவா ஜூம் பண்ணி உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி தான் அவ்வளோ ஸ்லோவாக வீடியோவை எடிட் பண்ணி கொடுக்குறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டதுனால உங்களுக்கு சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்லையும் நாட்டை போட்டு காட்டுறேன். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா முழுசாக கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல தான் நான் இருக்கேன். இப்போ லாங்காக இந்த லூப்பை இழுத்துக்கோங்க. நார்மலாக செயின் போட்டுட்டு முடிக்க போகிற இருக்கிற லூப்பை இழுத்துட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதாவது திருப்புங்க. திருப்பிட்டு அதுக்கு முன்னாடி போட்டிருப்பீங்கள்ல செயின், அந்த செயினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை மட்டும் தூக்கணும். செயினுக்கு இடையில நீடியில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற த்ரெட்டை தூக்கிட்டு இந்த 2 விரலால் அதை நீடிலுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு அந்த த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இன்னொரு தடவை பார்க்கலாமா? எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லூப்பை லாங்காக இழுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணும்போது லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நீடிலேருந்து வந்துடும். இப்போ புரியுதா? அப்படி ட்விஸ்ட் பண்ணி நான் திருப்புனேன். நூலை திருப்பிட்டு அந்த லெஃப்ட் சைடில் இடையில இருக்கிற அந்த இதில் வச்சு இழுக்க போகிறோம். ஓகே, இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ திருப்பிட்டு முன்னாடி போட்ட செயினில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நூலை மட்டும் தூக்கி ஒரு விரலால் அதை நீடிலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஓகே, இந்த நாட்டை வந்து இதோட விடாமல் நம்ம ஷேப்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதில் டூ இன் ஒன் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம செயினையும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், நாட்டையும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, என்ன ஷேப்பில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஸ்கொயரை மட்டும் எப்படி முடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த கோடில் போட்டு காமிச்சேன். ஒரு ஷேப்பில் எப்படி நாட் போடுறதுங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால் இது ஒன்று மட்டும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இது 2ஐயும் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டிச்சஸை எப்படி இதில் போடணும், நாட்டை வந்து நான் வந்து சுற்றி முடித்து கொடுத்துருவேன். நீங்கள் வந்து மேலே ஒவ்வொரு கோடும் தாண்டும் போதும் ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க. அந்த இதில் எவ்வளோ நாட் போட்டு பழக முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. என்னோடய ஃப்ரேம்லேருந்து கிளாத்து வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கிளாத்து எவ்வளோ சுருக்கமாகிருதுன்னு. அதனால் நீங்கள் டைட்டாக ஃபிட் பண்ணி போட்டுக்கோங்க. தெரியுதா? அந்த ஆப்போசிட்டில் இந்த எட்ஜு வந்தோடனே எந்த டைரெக்ஷனில் நீடில் போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு தான் நான் திருப்பியிருப்பேன். அப்போ அந்த எட்ஜு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின். இப்போ அந்த ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின். இப்போ நான் உங்களுக்கு முடிக்கும்போது எப்படி நாட் போடுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஷேப்பில் முடிக்கும்போது கூட நம்ம இப்படி தான் நாட் போடுவோம்.
நான் சொல்கிறதையே தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்குன்னு ஏதாவது தனி ஸ்டைல் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நாட் ஆனால் இப்படி தான் போடணும். திருப்பிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட அந்த செயின்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்து கையில் பிடிச்சி கீழே த்ரெட்டை வச்சு இழுத்துட்டிங்கன்னா நாட்டு விழுந்துருச்சு. ஓகே, இதில் நான் போட்டேன். இதில் போட்டுருங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இந்த ஷேப்லேயும் போட்டு நாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் நாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நாட் கரெக்டாக போடலன்னா நீங்கள் ஒர்க் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். அதனால் நாட்டை திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து நான் இது சொல்லியிருந்தேன், 4 ஷேப்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. அதில் வந்து இந்த 3 ஷேப்பு, இந்த 3 ஷேப்லேயும் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 மட்டும் இருக்குது, அதை போட்டிங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச்சோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஏன்னா செயின் ஸ்டிச் தான் பேசிக், அதை வச்சு தான் நம்ம இனிமேல் எல்லாமே போடுவோம். அதனால் சிரமப்படாமல் இதில் இருக்கிற எல்லா ஷேப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. நான் இப்போ ட்ராயிங் பண்ணுறேன், அந்த ஷேப்பில் தான் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் என்ன கமெண்ட்ஸுங்கிறத சொல்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஷேப்ஸையுமே மேக்ஸிமம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் இருக்க போகிற அந்த 3ஐயும் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, முடிச்சுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா?